அனைவருக்கும் வணக்கம். பருவம் 3 தமிழில் 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முதல் பாடத்தில் உலாவரும் செயற்கைக்கோள் போன வீடியோவில் பார்த்தோம். அந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இப்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான சொல்லை தெரிவு செய்து நம்ம டேஷில் எழுத. ஃபஸ்ட்டு, மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 ஆப்ஷனில் நெடில் ஆ மண்ணில் கூட்டல் உள்ள. இதுதான் கரெக்டான விடை, சரியான விடை. அதை எடுத்து டேஷில் எழுதிக்கணும். அடுத்தது 2, நிழற்படம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் குறில் இ நிழல் கூட்டல் படம். இது சரியான விடை. இந்த சரியான விடையை எடுத்து டேஷில் எழுதிக்குங்க. அடுத்து 3வது, உண்மை என்ற சொல்லின் பொருள். உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய். மெய், நெடில் வருது இல்லையா, அந்த மெய் எடுத்து டேஷில் எழுதிக்கணும். அடுத்து 4வது, நற்பயன். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இந்த 4 ஆப்ஷனில் நெடில் ஆ நன்மை கூட்டல் பயன் வருது இல்லையா, நன்மை கூட்டல் பயன் எடுத்து டேஷில் எழுதிக்கணும். அதுதான் சரியான விடை. அடுத்து 5வது, அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இப்போ அருகிலுக்கு எதிர்ச்சொல் எழுதணும். எதிர்ச்சொல் எது? நெடில் வருதுல்ல, தொலைவில். தொலைவில் சரியான விடை, டேஷில் எழுதிக்கணும். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது? இப்போ கேள்வியிலேயே விடை எடுக்கணும். பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் தான் பறவை கப்பல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால செயற்கைக்கோள் அது கூட சேர்த்துக்கணும். அடுத்த வினா, செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் 2ஐ குறிப்பிடுக. நம்ம எல்லையில்லா பயன்கள் சொன்னோம் இல்லையா, நிறைய பயன்கள் இருந்தது. அதில் ஏதாவது 2 பயன் நீங்களே எழுதியிருக்கலாம். நான் எழுதியிருக்குது விண்வெளி ஆய்வு செய்தல். செயற்கைக்கோள் என்ன வேலை செய்து? விண்வெளியை ஆய்வு செய்து இல்லையா, விண்வெளி ஆய்வு செய்தல். 2வது, தகவல் தொடர்புக்கு உதவி செய்தல். தகவல் தொடர்பு செய்ய உதவுதல். அடுத்த பக்கம், இணைந்து செய்வோம். இதில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. 2வது எழுத்து, முதல் எழுத்து கிடையாது, முதல் எழுத்துக்கு அடுத்து வர 2வது எழுத்து நம்ம பாட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பாட்டிலேருந்து எடுக்கணும். பட்டு விட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ அதே மாதிரி எடுத்து எழுதுனதுல விண்ணில் மண்ணில், இதில் 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா. அடுத்து அருகில் உருவில். இப்போ 2த்துலையுமே ரூன்ற எழுத்து வந்திருக்கா, ஒரே மாதிரி, அருகில் உருவில். அடுத்து கனிம மனித, இது 2த்துலையுமே நீன்ற எழுத்து 2வது எழுத்தாக வந்திருக்கு. அடுத்து இது அது, இதில் தூன்ற எழுத்து 2வதாக வந்திருக்கு இல்லையா. அடுத்தது, ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. இப்போ ஒரே ஓசையில் லாஸ்ட்ல என்ன முடியுமோ ஒரே மாதிரியா முடியணும். அவங்க எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, வந்திடுமே பறந்திடுமே. இதில் அடுத்தது நம்ம எழுதுந்து விளங்கிடுமே பாய்ந்திடுமே, மேலே முடிஞ்சிருக்கு இந்த வார்த்தையும். அடுத்து விண்ணில் மண்ணில், இதுவுமே இல் என்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு, அதனால ஒரே மாதிரியா முடிஞ்சதுனால விண்ணில் மண்ணில். உயிரை இதுவரை, அந்த ரயில முடிஞ்சிருக்கு இல்லையா, கடைசியில ரயில முடிஞ்சிருக்கு, உயிரை இதுவரை. அளவாய் கணக்காய், அளவாய் கணக்காய் ஈயில முடிஞ்சிருக்கு இல்லையா. அடுத்தது பாடலை நிறைவு செய்வோமா. ஏற்கனவே 2 லைன் அவங்க கொடுத்துருக்காங்க, மீதி லைன் ஒவ்வொரு டேஷ் கொடுத்துருக்காங்க. பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே, காற்று வீசும் திசையுமே கலைந்தே செல்லும் மேகமே, மக்கள் உள்ளம் மகிழுமே மழையாய் பொழியும் மேகமே, கீழ வண்ணம் தீட்டி மகிழ்வோம். சேட்டலைட் கொடுத்துருக்காங்க, பூமி கொடுத்துருக்காங்க, பூமிக்கு கடலுக்கு கலரு, அந்த நாடுகளுக்கு ஒரு கலரு, சேட்டலைட்டுக்கு ஒரு கலரு, ஸ்டார்ஸுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், மூனுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், ராக்கெட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். அப்படி வண்ணமாக தீட்டி மகிழலாம். அடுத்த பேஜ், சொல் உருவாக்கலாமா. கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம். அதில் நடுவில் ஒரு சேட்டலைட் கொடுத்துருக்காங்க, சுற்றி சேட்டலைட் சம்பந்தமான வார்த்தைகளை நம்ம எழுதணும். அந்த வார்த்தைகளை பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க முதல் எழுத்தை எடுத்துட்டு சேட்டலைட் தொடர்பான வார்த்தைகளை அந்த எழுத்துக்களை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு அது தொடர்பான வார்த்தைகள் கிடைக்கும். இப்போ முதல் அகவல்.
அகவலை எப்படி மாற்றலாம் இப்போ சேட்டலைட்டுக்கு? தகவல். தகவலை தான் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா? அதனால ஆவை அடிச்சுட்டு தாவை மாற்றிட்டு தகவல்னு எழுதணும். அடுத்தது தாள்கள். தாள்களில் தாவை எடுத்துட்டு கோவை ஜாயின் பண்ணோம்னா கோள்கள் வரும். கோள்களை ஆய்வு செய்து இல்லையா? கோள்கள். அடுத்து தழை. தழையில் முதல் எழுத்து தாவை எடுத்துட்டு மா போட்டோம்னா மழை. மழை எப்போ பொழியுன்றத தெரிஞ்சு சொல்லும் இல்லையா சேட்டலைட்டு? அதனால மழை போட்டுக்கோங்க. அடுத்து அப்பம். அப்பம்ல ஆவை எடுத்துட்டு வே போட்டோம்னா வெப்பம். தட்ப வெப்பத்தை அறிஞ்சு சொல்லும் இல்லையா சேட்டலைட்? அதனால வெப்பம்னு போட்டுக்கணும். அடுத்து தனிமம். தனிமத்தில் தாவை எடுத்துட்டு கனிமம். கனிம வளத்தை கண்டறியும் இல்லையா சேட்டலைட்? அதனால கனிமம். கீழே அறிந்து கொள்வோம் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோள்களுக்கு ஆரியப்பட்டர், பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இவர்கள் இருவரும் வானவியல் கணிதவியலும் சிறந்து விளங்கியவர்கள். சேட்டலைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, செயற்கைக்கோள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வானவியல் சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கினார்கள். யார் யாருன்னா ஆரியப்பட்டரும் பாஸ்கரரும். அதனால தான் சேட்டலைட் கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த சேட்டலைட்டுக்கு ஆரியப்பட்டர், பாஸ்கரர் என்ற பெயர்களை அவங்க சூட்டினாங்க.